அப்படி கோட்டையை பிடிப்பதற்கு திமுக என்ன செய்தது என்று யோசித்து பார்த்தால், திமுக என்பது மக்கள் அரசாக இருக்கிறது, குறிப்பாக மகளிர் அரசாக இருக்கிறது. உங்களுக்கும் சிறகுகள் வேண்டும், நீங்களும் பறக்க வேண்டும், நீங்களும் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பதாக ஒரு வாழ்வியலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் ஆட்சி. எவ்வளவு தூரம் பில்லியன் ரைடராக இருந்த பெண்களை அந்த வாகனத்தை, பேருந்தை நடத்துகின்ற நடத்துனராக மாற்றி இருக்கின்றது திராவிட ஆட்சி என்பதை உணர வேண்டும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கின்ற பெண்கள், அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு 1 லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்து இந்த பிங்க் ஆட்டோக்களை வாங்கி தருகிறது. மிக சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்ன ஒரு கருத்து, வரலாற்றின் பக்கத்தில் எத்தனையோ கட்சிகள் குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன, ஆனால் விமர்சனங்களை எல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு கோட்டையை பிடித்த ஒரே இயக்கம் திமுக தான் என்று சொன்னார். அப்படி கோட்டையை பிடிப்பதற்கு திமுக என்ன செய்தது என்று யோசித்து பார்த்தால், திமுக என்பது மக்கள் அரசாக இருக்கிறது, குறிப்பாக மகளிர் அரசாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். மகளிர் அரசாக இருக்கிறது என்பதற்கு மிக சமீபத்திய சான்று ஒன்று இருக்கு. சென்னையில் ஒரு வித்தியாசமான காட்சியை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, பிராட்வே, பெரும்பாக்கம் அந்த ரூட்ல ஓடுகின்ற ஒரு பஸ், எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மின்சார பேருந்து, 102P அந்த எண். அதுல ஒரு நடத்துனர், அந்த நடத்துனர் யாருன்னா அபிநயா என்கின்ற ஒரு பெண். யோசிச்சு பாருங்க, மிக 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 அற்புதமான ஒரு கனவை, தந்தை பெரியார் கண்ட கனவை, நம்முடைய பேரறிஞர் அண்ணா கண்ட கனவை, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட கனவை இன்றைக்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் மீண்டும் நனவாக்கி இருக்கிறோம் என்பதற்கான சாட்சி தான் இந்த 102P என்கின்ற அந்த பேருந்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அபிநயா என்கின்ற அந்த நடத்துனர். அந்த பேருந்தின் ஓட்டுநரும் ஒரு பெண் தான் என்பது மிக முக்கியம். எப்போதுமே பெண்கள் பில்லியன் ரைடராகவே இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? 2 வீலர்ல பின்னாடி உட்கார்ந்துகிட்டு கணவனின் தோளில் கையை போட்டு போகின்ற அந்த வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்த அந்த பெண்களுக்கு, உங்களுக்கும் சிறகுகள் வேண்டும், நீங்களும் பறக்க வேண்டும், நீங்களும் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பதாக ஒரு வாழ்வியலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் ஆட்சி. தந்தை பெரியார் தான் சொன்னார், காவல்துறையிலும் இராணுவத்துறையிலும் பெண்கள் அதிகமாக பங்கேற்க வேண்டும் என்று. இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் சீருடை பணியில் பெண்களை அதிகமாக சேர வைத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி என்றால், இப்போது இந்த 102P என்கின்ற பேருந்தில் அபிநயா என்கின்ற அந்த நடத்துனர் காக்கி உடை, சீருடை அணிந்து மிக அழகாக அந்த பயணிகளிடம் பேசுகிறார். என்னன்னா, உங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காம கடந்து போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர எல்லாரும் கையில சில்லறை எடுத்து வச்சுக்கோங்க, இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க. அதை தவிர எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார். இந்த ஒரு காட்சியில ஒரு 30 செகண்ட் இருக்கும் இந்த காட்சி. இதுல பல விஷயங்களை, நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றையே புரட்டி பார்க்க முடிகிறது. என்னன்னா, பெண்களாகிய நாம் எதற்கும் பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதை தவிர சில்லறை எடுத்து வச்சுக்கோங்க, இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் அதை உருவாக்கி இருப்பது நம்முடைய திராவிட ஆட்சி தான் என்பதை உணர முடிகிறது. எவ்வளவு தூரம் பில்லியன் ரைடராக இருந்த பெண்களை அந்த வாகனத்தை, பேருந்தை நடத்துகின்ற நடத்துனராக மாற்றி இருக்கின்றது திராவிட ஆட்சி என்பதை உணர வேண்டும். பெண்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்ன சமூகத்தில் தான் பெண்களை ஓதுவார்களாக்கி அழகு பார்த்தது நம்முடைய திராவிட ஆட்சி. அதே மாதிரி பெண்கள் வாகனத்தை ஓட்டக்கூடாது என்று சொன்ன சமூகத்தில் தான் பெண்களை ஓட்டுநர்களாகவும் ஆக்கி இருக்கிறது நம்முடைய திராவிட ஆட்சி. பெண்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு கையில காசு இருந்தா செலவு பண்ண தெரியுமா, பத்திரமா பாதுகாக்க தெரியுமா என்றால், அத்தனை பயணிகளின் அந்த டிக்கெட்டையும் தான் பெற்று அதை மிகச்சிறப்பாக நிர்வகிக்கின்ற அந்த திறனை இந்த பெண் பெற்றிருக்கிறார் என்பதனால் அவர்களையும் ஓட்டுநர்களாக்கி, நடத்துனர்களாக்கி அழகு பார்க்கின்ற மகளிர் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் ஆட்சி.
இதை தவிர கூடுதலாக இன்னொரு சிறப்பு என்னன்னா, சென்னையில் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பிங்க் ஆட்டோ என்னன்னா, பெண்கள் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கின்ற பெண்கள், அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு 1,00,000 ரூபாய் மானியம் கொடுத்து இந்த பிங்க் ஆட்டோக்களை வாங்கி தருகிறது. அதை தவிர வங்கி கடனையும் உருவாக்கி தருகிறது. அந்த வங்கி கடனை கட்டுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. என்றால் பெண்கள் சிறகடித்து பறக்க வேண்டும் என்கின்ற அந்த களத்தை உருவாக்குவதில் நம்முடைய தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்பதை உணர முடியும். இந்த பிங்க் ஆட்டோவில் என்ன தெரியுமா சிறப்பு? முற்ற முழுக்க அதில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை தவிர அந்த ஆட்டோ பாதுகாப்பாக பயணம் செய்வதற்குரியது என்கின்ற வகையில் அதில் அந்த ஆட்டோவிற்கான பாதுகாப்பு கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது. என்றால் எவ்வளவு தூரம் பெண்களின் பாதுகாப்பையும் பெண்களின் மாண்பையும் காப்பாற்றி காட்டுவதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. எல்லா இடத்திலும் பெண்கள் வர வேண்டும், பெண்கள் வருகின்ற இடத்தை எல்லாம் முதன்மையான இடமாக மாற்ற வேண்டும் என்பதில் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், எதிரிகள் எல்லாம் நம்மை வசைபாடினாலும் சரி, அந்த வசைகளையும் விமர்சனங்களையும் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுவிட்டு நம்முடைய வேலையை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் என்று. அப்படியாகத்தான் இன்றைக்கு பிங்க் பஸ் உருவாகி இருக்கிறது. மகளிர் விடியல் பயணத்துக்காக பிங்க் ஆட்டோ உருவாக்கி இருக்கிறது. மகளிரின் பொருளாதார உயர்வுக்காக இன்றைக்கு பெண்கள் பேருந்து நடத்துனர்களாகவும் ஓட்டுநர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் என்றால் பெண்களுக்கான சிறகுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்.